2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். மிதுன ராசி கேது தசை. கேது தசை யாராருக்கெல்லாம் நடக்குது? இந்த ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள் ஆச்சு. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மற்றபடி மாதாந்திர கோள்கள். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லாவே இருந்திருக்கலாம். நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இந்த தசை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை கஷ்டத்தை கொடுக்குது, ஒன்றும் மாற்றமே தெரியல அப்படின்னாக்கா இந்த தசை சரியில்லை. இப்போ இந்த தசை கேது பகவான் தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? எப்பவுமே ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். இந்த கேது எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரக தசையாக தான் அதை எடுத்துக்கணும். இதுக்கு மட்டும் நிறைய டீட்டெயில் இருக்குது. மற்ற கிரகங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ராகு கேதுக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும். ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குது, நட்சத்திராதிபதி, அவருக்கு குரு பார்வை இருக்கா, எந்த லக்கணத்துக்கு யோகர், இந்த லக்கணத்துக்கு யோகரா, உங்களுடைய ராசிக்கு யோகரா, இத்தனை டீட்டெயில் பார்த்து தான் அந்த கேது தசைங்கிறது நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு சொல்ல முடியும். பொதுவாகவே இந்த கேது தசை அப்படிங்கிறது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில் வரும்? மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்புகள் செவ்வாதசை 2 வருடங்கள் எடுத்துட்டா ப்ளஸ் ஒரு 18 வருடங்கள் ராகு தசை 20 வயசு வரைக்கும், 20 வயசுக்கு பிறகு 16 வருடங்கள் குரு தசை, அப்போது 36 வயசு வரைக்கும் குரு தசை, 36 வயசுக்கு பிறகு சனி தசை 19 வருடம், 55 வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும். 55 வயசுக்கு பிறகு 17 வருடங்கள், அப்போ 72 வரைக்கும் வரும் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசைங்கிறது. இப்போ 72லேருந்து 79 80 வயசு வரைக்கும் வரும் இந்த கேது தசைங்கிறது. அதாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 72லேருந்து 80 வயசுக்கு வரைக்கும் இந்த 7 வருடங்கள் வரும். திருவாதிரை இது 18 வருடங்கள் ராகு தசை. இந்த ராகு தசை 18 வருடம் இருக்கு இல்லையா, இதில் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு பிறகு குரு தசை, சனி தசை, புதன் தசை, அதுக்கப்புறம் கேது தசை வரும். இப்போ 5 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னு வச்சுப்போம். 5 வயசுக்கு பிறகு 16 வருடங்கள் குரு தசை 21 வரைக்கும் வந்துருமா, 21 பிறகு 19 வருடங்கள் சனி தசை, அப்போ 40 வரைக்கும் வந்துருமா சனி தசை. 40 வயசுக்கு பிறகு 57 வயசு வரைக்கும் புதன் தசை வரும். 57 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும் இப்போ கேது தசை வரும். அதாவது திருவாதிரை நட்சத்திரம் 5 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குன்னா 3வது பாதம் 4வது பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 57லேருந்து 64 வயசு வரைக்கும் வரும். அதே முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 15 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது திருவாதிரைக்கு. ராகு தசை 15 + ஒரு 16னா 31. 31 வயசுக்கு பிறகு 50 வயசு வரைக்கும் சனி தசை, 50 வயசுக்கு பிறகு 67 வயசு வரைக்கும் புதன் தசை, 67லேருந்து 74 வயசு வரைக்கும் இந்த கேது தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும்.
தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 10 வருடங்கள் இல்லை 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 11 + ஒரு 19 சனி தசை 30 வயசுக்கு பிறகு 47 வயசு வரைக்கும் புதன் தசை, 47லேருந்து 54 வரைக்கும் முன்ன பின்ன வரலாம், 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. எப்படி பார்த்தாலும் 45 வயசுக்கு மேலே புனர்பூச நட்சத்திரத்துக்கு 54 வருது. அதே மாதிரி 80 வயசு வரைக்கும் இந்த 3 நட்சத்திரத்துக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருப்புகள் இருந்தாலும் சரி, 80 வயசுக்குள்ளே வரும் இந்த கேது தசை. கேது தசை 7 வருடங்கள் தான். கேது தசை மாதிரி கெடுக்கிற கிரகம் எதுவுமே கிடையாது. 7 வருஷத்தில் மொத்தமாக கெடுத்து விட்டுரும். மீதி எந்த கிரகம் கூட பாரபட்சம் பார்க்கும், கேது தசை பார்க்காது. ஏன்னா கேது உங்களுக்கு ஒரு பற்றற்ற நிலைமையை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனித உறவுகள்ல இருந்து தனியாக பிரிக்கும். அப்படியே குரு பார்வை இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்துரும். அதாவது அறிவை கொடுத்துரும், உங்களுக்கு போதிய வளர்ச்சியை கொடுத்துரும். நீங்கள் தத்துவம்லாம் அதிகமாக பேசுவீங்க, அது மாதிரி கொடுத்துரும் இந்த கேது தசைங்கிறது. நிறைய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. இது மாதிரி வந்துடும். நல்லதையும் அந்த 7 வருஷத்தில் அந்த அளவுக்கு பிக்கப் பண்ணி விட்டுரும், கெடுபலனையும் அந்த அளவுக்கு கெடுத்து விட்டுரும். அது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. இப்போ மிதுன ராசி, நீங்கள் இந்த ராசிக்கு எந்த வீட்டில் இருந்தால் யோகம்? ஏன்னா குரு ஜென்ம ராசிக்கு வந்துட்டார், 3ஆம் இடத்துல கேது. இப்போ சூரியனோட வீட்டில் கேது. இப்போ சூரியனோட வீட்டில் இருக்கக்கூடிய கேது இப்போ 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் தான். கேது தசை நடக்குது, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கூட, ஆனால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. ஏன்னா கேது 3ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்குது. ஆனால் அதே இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். உங்கள் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீடு எது அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு, கடுமையான பகை கிரகம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 2வது பட்சமாக தான் குருவுடைய வீடு, அதாவது மீன ராசி தனுசு ராசி. செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா செவ்வாய் தசை மாதிரி டோட்டலாகவே. அப்போ இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் செவ்வாயோட வீடு இருக்கு இல்லையா, செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணக்கூடிய கேது பகவானுக்கு அமைந்த லக்னம், அதாவது உங்கள் லக்னம் செவ்வாய்க்கு யோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்துச்சுனாக்கா, செவ்வாய்க்கு நட்பு கிரக வீடாக இருந்துச்சுனாக்கா நன்மை. இப்போ விருச்சிக லக்னம், குருவோட வீடு தனுசு லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம், இதெல்லாம் செவ்வாய்க்கு நட்பு கிரக லக்னங்கள். இந்த லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை செஞ்சிடும் இந்த கேது பகவான். இது தவிர்த்து வேற எந்த லக்னமாக வந்தாலும் நியூட்ரல். அது மட்டும் இல்லாமல் கன்னியா லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் மிதுன ராசிக்கும் இந்த கேது பகவான் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் நன்மை செய்யாது. அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாயோட வீட்டில் பற்றி எதுக்கு பேசணும்? உங்கள் சுய ஜாதகத்தில் அங்கே இருந்தால் மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாவது நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க, ராகுக்கு எது பயிற்சியாவது நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க, தொழில் ரீதியாக நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க, வேலை வாய்ப்பில் நல்லது முன்னேற்றம் கிடைக்குமான்னு நினைப்பீங்க, பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஏதோ ஒரு வளர்ச்சிகளை நோக்கி அடியெடுத்து வைக்கும்போது இந்த தசைங்கிறது நல்லது பண்ணணும் இல்லையா? இப்போ குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, ராகுக்கு இது பயிற்சி ஆகுது, எல்லாமே பயிற்சி ஆகுது. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு விதமான கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகம் வலுவை பொறுத்து, உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து. இதுமாதிரி செவ்வாய் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஏன்னா வீடு கொடுத்த கிரகமும் அவரோட ஸ்தான பலம் பெறணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய கெடுபலன்களை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா புதன் தசையில் நல்லாவே சம்பாதிச்சிருப்பீங்க, கேது தசையில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டுரும். எப்படி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்று புதன் தசை செவ்வாய் புத்தியில் ஆரம்பித்து அதில் இருந்து அந்த 7 வருடங்கள் ப்ளஸ் இது ஒரு 7 வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு புதன் தசையில் செவ்வாய் புத்தியில் ஆரம்பித்து கூட நல்லா இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு அப்படியே நல்லா வந்திருக்கும். சனி புத்தியில் ஆரம்பிச்சிருக்கும். சனி புத்தியில் ஆரம்பிச்சிச்சுனாக்கா கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுனாக்கா அடுத்து கேது தசை அப்படிங்கிறது சரியில்லைன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சனி புத்தி மட்டுமே அதை தீர்மானிக்கும் அடுத்த வரக்கூடிய தசை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சனி புத்தி நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கேது தசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். சரி, எப்படியோ இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஏன் நான் அதை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் ரொம்ப குழப்பங்களை கொடுக்கும். இது நல்லாவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ நிறைய போடுறாங்க, அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குன்னு போடுறாங்க. மிதுன ராசிக்கு
ஒன்றுமே நல்லா இல்லை, எந்த மாற்றமும் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த கேது தசை அப்படிங்கிறது எங்கேருந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இந்த கேது தசை கூட விதிவிலக்குகள் உண்டு. முதல் 3.5 வருஷம், பின்னாடி 3.5 வருஷம், 7 வருஷம் இல்லையா? அதில் பிரித்து அந்த கிரக புத்திகள் லக்ன யோகாதிபதியாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு முதல்ல இருந்தே ஒரு 3.5 வருஷம் நல்லா இருக்கும், பின்னாடி 3.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட்ல 3.5 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க கேது தசையிலனா, பின்னாடி 3.5 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 10ஆம் இடத்துல தான் சனி, உங்களுக்கு 7 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அதனால நீங்கள் கவலையே பட தேவையில்ல. முதல் 3.5 வருஷம் கஷ்டத்தை கொடுத்துச்சுனாக்கா அடுத்து வரக்கூடிய 3 வருடங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல் 3.5 வருஷத்துல வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்னாக்கா அடுத்த 3.5 வருஷம் கெடுக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா நல்லது. ஏன்னா நல்லாவே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும், தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, உடல்நல தொந்தரவுகள். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த கேது. ஏன்னா 6னா ராசிக்கு 6, உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுக்கலாம், வேற லக்னமாக இருந்து இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் அப்படி இல்லைனாக்கா கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இப்போ தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வருமானம் வரும் ஓரளவுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி, தொழில் ரீதியாக இல்லை வேலை வாய்ப்பு ரீதியாக ஏதோ ஒரு வருமானம் வரும். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவங்க மூலிமா ஒரு வருமானத்தை வந்து கடன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். குரு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மன உளைச்சல்கள் ஒரு சில பேருக்கு உண்டு. கடுமையான ஒரு கஷ்டம் கூட ஒரு சில பேருக்கு வரலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. நீங்கள் முதலீடுகள் மட்டும் பெருசாக தவிர்ப்பது நல்லது. அப்படி முதலீடு போடணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். தொழில் மேன்மை எல்லாமே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும். இந்த நேரங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வலுவான தசை. இப்போது இந்த ராசிக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா செவ்வாய் தசை மாதிரி, அப்போ கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும். ஏதாவது இப்போ கடன் அதிகமாக இருக்குது, ஒரு தொழில் சேர்த்து செய்யலான்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதில் கொஞ்சம் லாக் ஆகிடும். யாராவது நம்பி பணம் கொடுப்பீங்க, அதில் லாக் ஆகிடும். இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும். இப்படி கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கு அப்படின்னாக்கா உங்கள் கோச்சார ரீதியாக அப்போ குரு சரியில்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சனி பகவான் நல்லாவே இருக்குது. சனி பகவான் பாகிஸ்தானாதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சனி பகவான் எந்த விதத்துலேயும் கெடுக்காது. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ இல்லை லக்ன அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இல்லை. ஏன்னா கூட இருக்கிற கிரகத்தை காலி பண்ணி விட்டுரும் இந்த கேது பகவான், அப்படியே கட் பண்ணி விட்டுரும். எந்த கிரகத்தோட இருக்கோ இந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் அதனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். செவ்வாய் இருந்ததுன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். வீடு பொருட்கள் அதாவது ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வேற குரு இது மாதிரி பொருளாதார பிரச்சனை கொடுக்கும் குரு கூட இருந்தால். சனி கூட இருந்ததுனாக்கா நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதுலேருந்து அனுபவத்தை கொடுக்கும். சனி சுக்கிரன்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிப்பீங்க. அது மாதிரி வந்துடும். எது கூட இருக்கோ எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவங்களை கட் பண்ணி விட்டுரும் இந்த கேது பகவான். ஆனால் ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய தசையில கொடுக்கும். கேது அப்படி கிடையாது. கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட மொத்த ஆதிபத்தியத்தையும் கட் பண்ணிட்டு தன்னுடைய தசையில அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, அது சார்ந்து தான் பலன்களை கொடுக்கும். இந்த கேது பகவான் தசைங்கிறது நிறைய உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நிறைய மனிதர்களை பார்ப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து தான் ஆகணும். கேது தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பெருசாக எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிங்க. இருந்தாலும் இந்த 4 கிரகங்கள் அதாவது குரு, ராகு, கேது, சனி பகவான் கோச்சார கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. தசை மட்டும் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக கேது தசைங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தசை சரியாக இருந்தால். நன்றி.